வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸோட நாங்கள் வந்திருக்கோம். அஜோனா அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐ ஹேவ் அ மோட்டோ G52 which I bought 2.5 years ago. I have faced issues with lines on the screen twice and both the times motor service center replaced the display free of cost. அந்த சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கிற புண்ணியம் யாருன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. ஏன்னா சில இடத்துல எல்லாம் அதே மோட்டரோலாக்கே பார்த்தீங்கன்னா அடிச்சு துரத்தி விடுறாங்க. கரெக்ட். சாம்சங்க்கும் அதே தான் நடக்குது, ஷாமிக்கும் அதே தான் நடக்குது. சாம்சங்க்கு ஜாஸ்தியாக நடக்குது. ஆமாம், சாம்சங்க்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே. இத்தனைக்கும் வந்து கணக்கெல்லாம் சொல்லி நம்மளை எப்படி கழட்டி விடணுமோ அதில் தெளிவாக இருக்கிற ஒரே பிராண்டு சாம்சங். வாட்டர் டேமேஜுங்க. வாட்டர் டேமேஜா? ஸ்வெட்டு உள்ள போயிருக்கோம். டே என்ன நீ எல்லாம் ரெடியாக வச்சிருக்கிற? எல்லா ஆன்சரும் வச்சிருக்கிய. நான் எடுத்துட்டு வந்தது என்னன்னு தெரியுமா? என்னது சார்ஜிங் கேபிள்ரா. ஏன்டா என்ன சாகடிக்கிற? அண்ணே வேலை செய்யலண்ணே. சார் வாட்டர் டேமேஜ் ஆயிருக்கும். இல்லைண்ணே டேய் ஸ்வெட்டு போயிருக்கும்பா. அண்ணே எடுத்துட்டு வந்தது சாம்சங்கோட டைப் சி கேபிள். சரியா? ஃபர்ஸ்ட் என்னன்னு கேளு. சார் இங்கே ஸ்கிரிப்ட் படிச்சுட்டேன். அதேதான். ரைட். அடுத்து என்னன்னா, வாசு அப்படிங்கிற நண்பர் வந்து வாட்ஸ்அப் ப்ராப்ளம்னா அதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் அதுலேயே ஆட் பண்ணால் அது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் அது ஆக்டிவேட் ஆகிடும். அது மாதிரி ஒருத்தர் போட்டிருந்தாருன்னு சொன்னீங்களா, இந்த ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோன் மாற்றும் போது தெரியாமல் நம்பர் போட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டாரு, எல்லாமே போயிடுச்சுனாங்களா. அதுக்கு அவர் கொடுத்துருக்காரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ஷேர் பண்ணுமா வாட்ஸ்அப்போட சப்போர்ட்டுக்கு. அவங்க ஆக்டிவேட் பண்ணி விடுறாங்களா அதை? அப்படியா? அதை தான் அவர் சொன்னார். அவர் பண்ணியிருக்காராம், அதனால தான் அவர் போட்டிருக்காரு, சொல்யூஷன் கொடுத்துருக்காரு அதுக்கு. வாசு ப்ரோ தேங்க்யூ. ஸோ வாசு ப்ரோ என்ன சொல்கிறாருன்னா, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் அதில் ஆட் பண்ணா, அதாவது என்ன பிரச்சனையோ கம்ப்ளைண்ட்ல போயிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்றாங்க. ஆமா. சோ ஒரு அரை மணி நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து சரியாயிடும். ரிசால்வ் பண்ணிடுறாங்களாம் வாட்ஸ்அப். ஒரு மணி நேரத்துல ஆமா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி. அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் போது ஏதாவது கோளாறு ஆயிருச்சு, ட்ரான்ஸ்ஃபர் ஆகல, வாட்ஸ்அப் லாகின் ஆகல அப்படின்னா அந்த சப்போர்ட்ல கான்டாக்ட் பண்ண சொல்றாரு. தேங்க்யூ வாசு ப்ரோ. த பெகாசஸ் கேமிங் என்னோட 15 அல்ட்ரா அதை ஆன் பண்ணி வச்சு இவ்வளோ நாள் யூஸ் பண்ணி பேட்டரி லைஃப் டேமேஜ்டு. இப்போ 99% போயிருச்சு ஹெல்த். ஆஃப்டர் டர்னிங் இட் ஆஃப் குட் பேட்டரி லைஃப். எதை டர்ன் பண்ணி வச்சிருந்தாரு? ஓ அட்வான்ஸ் எக்ஸ்ரா. அது ஆன் பண்ணவே வேணாம் ப்ரோ. நிஜமா நான் இதுல பாத்துட்டு சிரிச்சுக்கிட்டு இடந்தேன். நிறைய பேர் அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே, கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்ல ஜோக்கு பாருங்க எப்படி பின்னாடி நல்லா இருக்கா? கிளாஸ் யூஐ செமையா இருக்கா? இல்ல தெரியுது. இல்ல பேக்ரவுண்ட் தெரியுது இல்ல? இப்போ ஜோக்க பாருங்க. பிளர் கண்ட்ரோல். ஆஹா இப்போ இதுல பார்த்தா எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அட்வான்ஸ் எக்ஸ்ரா ஆன் பண்றேன். இந்த ஸ்கிரீன்லயே காட்டுறேன். பின்னாடி எல்லாம் தெரியுதா? தெரியுது. இப்போ அந்த டெக்ஸ்சர் ஆன் பண்ண என்ன ஆகுது பாருங்களேன். என்ன ஒன்றும் தெரியல. கேட்டா இதுதான் அட்வான்ஸ் டெக்ஸ்சர். இன்னும் பயங்கரமா இருக்கும், இன்னும் டிஸ்போஸ்டா தெரியுமா? டேய் எனக்கு ஏன்டா அவ்வளவு தெரியணும்? யாரும் இங்க பாருங்க. அட்வான்ஸ் டெக்ஸ்சர் ஆஃப் பண்ணாதாங்க நல்லா இருக்குது. சரியா? அதனால 15 அல்ட்ராலாம் 15 சீரிஸ் வச்சிருந்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்ஸ்சர் ஆஃப் பண்ணிடுங்க. ஆமா. மற்றவங்களுக்குலாம் என்ன ஆகுது? அதுவும் அந்த எம்ஐ சிங்க், அது எம்ஐ சிங்கையும் ஆஃப் பண்ணி. இதே மாதிரி இன்னொரு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க, அது கம்மிங் கமெண்ட்ஸ்ல வருது. அது ஒரு கோளாறு ஒன்று இருக்குது, அதை கண்டுபிடிச்சு அதை ஆஃப் பண்ணால் சரியா போயிருது எல்லா ஃபோனுமே. பாதி விஷயம் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், முடிஞ்சா ரொம்ப டார்ச்சர் ஆச்சுன்னா ஃபோனையும் சுவிச் ஆஃப் பண்ணிட்டுங்க. ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்க. பவர் சேவிங் மோட். அப்புறம் டர்னிங் இட் ஆஃப், குட் பேட்டரி லைஃப், எவ்ரி திங் இஸ் குட். பட் கொஸ்டின் என்னன்னா, அந்த அட்வான்ஸ் எக்ஸர் ஆன் அண்ட் ஆஃப்ல ஐ கான் சி எனி டிஃபரன்ஸ். இதான் நீங்க சொன்னது. இப்போ அதை தான் காமிச்சேன். அது ஆன் பண்ணி இருந்தா கன்றாவியா இருக்கு, ஆஃப் பண்ணிட்டா சூப்பரா இருக்கு. ஆமா. இதுவே 13 Pro மாதிரியான டிவைஸ்ல ஆன் பண்ணாதான் அந்த பிளர் வருது. இப்போ வருதுல பேசிக் பிளர், அது அப்பதான் வருது. ஆமா. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற வழி தெரியல. ஓகே, த பெகாசஸ் கேமிங் தேங்க்யூ ஃபார் த கமெண்ட். சுஜித் எங்க ப்ரோ OnePlus மெக்லாரன் எடிஷன் ஃபோனுக்கு பேட்டரி சேஞ்ச் பண்ணீங்க? நம்ம பீட்டர் ப்ரோட்ட தான் மாத்தினேன். 1500 ரூபாய்க்குள்ள தான் முடிஞ்சது. கடை பேர் ஏதாவது இருந்தால் சொல்லிருங்க. பீட்டர் ப்ரோ கடை பேர் யுஎஸ் ஃபோன் ஸ்டோர்னு நினைக்கிறேன். ஓகே சரி, அது மடிப்பக்கத்தில் இருக்கு ப்ரோ. சரியா? அடுத்து வந்து சிவகார்த்திக் அப்படிங்கிறவர் வந்து, சிவா நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கேன், மீட்டப் வைங்க சொல்லுங்க. திருநெல்வேலியில் கண்டிப்பாக ப்ரோ மீட்டப் தானே, உண்டு தான். நம்ம ஆள் வேற சிவசந்தோஷ் வேற கரெக்டாக சொல்லியிருக்காரு ஒரு சில விஷயங்கள். என்னன்னா அவங்களுக்கு 1008 பிரச்சனை. அது நம்ம கரெக்ட் தான். அது நேரம் பிரச்சனையிலே தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. போடுற வீடியோலையும் பிரச்சனையை தான் புலம்பிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. வர வர எப்படி இருக்குன்னா, அந்த சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு வீடியோ ஷோ ஓடுங்க, ரொம்ப ஃபேமஸ்ல. அதுல வந்து நடுவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, வரவன் போறவன் சோக கதையெல்லாம் கேட்டு ஏதாவது பஞ்சாயத்து இருக்கும் அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இங்க என்ன பேசுற நாங்க தான் உட்காந்து சோக கதையும் சொந்த கதையும் சொல்லி உட்காந்து அழுக வேண்டியதா இருக்கு. சரி ஓகே, நம்ம மீட்டப் கண்டிப்பா நான் உண்டு ப்ரோ, பார்ப்போம். ஓகே, அடுத்து வந்து MDR லைவ் அப்படிங்கிறவர் வந்து, ஹாய் சிவானா, போக்கோ F7ல ஜிகாம் யூஸ் பண்ணி கேமரா இம்ப்ரூவ் பண்ணலான்னு நிறைய வீடியோஸ்ல யூடியூப்ல நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. நீட வீடியோ ஆன் திஸ். நான் ட்ரை பண்ணேன்.
எனக்கு என்னமோ ஸ்டாக் கேமரால இருக்கிற ஒரு சில ஆப்ஷன்ஸே பிடிச்சிருந்தது. ஓகே. பட் ஜிகேம் போட்டா நம்ம கஸ்டம் எக்ஸ்எம்எல்லாம் வேற போடணும். ஆமா ஆமா. ஸோ அதெல்லாம் பண்ணாதான் ஜிகேம் வந்து யூஸ் பண்ண முடியும். மேபி கமிங் மந்த்ஸ்ல அது ஸ்டேபிள் ஆகலாம். ஜிகேம்ல அவங்களே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டா, ஏன்னா ஏர்லி பிட்ல தான் இருக்கும் ஆப்வியஸ்லி. இதுல இன்னொரு ஜோக் இருக்கு ப்ரோ. ஜிகேம் வந்து சில சமயங்கள்ல வந்து பெட்டர் ஆகுதுன்னே வைங்க, கூடவே வந்து போன்ல ஏதாவது ஒரு சில அப்டேட்ஸ் வரும்போது ஜிகேம் வேலை செய்யாது. ஆமா அது கரெக்ட். அது நீங்க அப்பப்போ அப்டேட்டடா வச்சுக்கணும். வேற அந்த ஆப்பை எங்க டெவலப் பண்ணீங்களா அங்க போய் செக் பண்ணணும். திரும்ப அதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, அப்டேட் விட்டுருக்கா, வேற ஏதாவது வெர்ஷன் வந்திருக்கா, ஆமா அதெல்லாம் செக் பண்ணணும். ஓகே, ஹரி அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ஐ எம் யூசிங் Xiaomi 15. என்னோடதுல வால்யூம் ராக்கர் அண்ட் பவர் பட்டன் கொஞ்சம் லூஸா இருக்கு, ஷேக் ஆகுது. நான் அதை கீழே போடல, வாங்கினதுல இருந்து இப்படிதான் இருக்கு. இட் ஃபீல்ஸ் சீப் பட் ஃபங்க்ஷனாலிட்டி பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்லைன்னா மற்ற யூசர்ஸ்க்கும் இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா? இந்த இஷ்யூவை பார்க்கறது இல்லை, இது நார்மல் தானா? அதை பார்க்குறதா இல்லையான மாதிரி கேட்டிருக்காரு. மற்ற யூசர்ஸ்க்கும் இதை தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா, இதுவே இது இஷ்யூவா இல்லை இஷ்யூவா பார்க்கறது இல்லை, இது நார்மல் தானான்னு கேட்டிருக்காரு. Xiaomi 15 யூசர்ஸ் யாராவது சொன்னார்ல என்னது ப்ரோ பட்டன் இருந்தது? கார்த்தி ஏதாவது சொன்னாரு தெரியல, சொன்ன மாதிரி இருந்துச்சு. யாரும் நான் கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சு. நம்ம குரூப்ல யாராவது போட்டுருந்தாங்கன்னா இருக்கும். ஆமா, நம்ம குரூப்ல என்னன்னா பீல் ஆஃப் சொன்னாரு அவரு. ரெண்டு பேர் யூஸ் பண்றாங்க. மேபி ஒருத்தருக்கு மட்டும் பெயிண்ட் லைட்டா ஒரு இடத்துல பீல் ஆஃப் ஆயிருந்ததுங்க, அதை ரிப்போர்ட் பண்ணிருந்தாங்க. ஜாவித் ப்ரோட வேணா கேட்டு பார்க்கலாம். அவர் 15 ப்ரோ ஐ அம் ஆல்சோ யூசிங் Xiaomi 15. வால்யூம் அண்ட் பவர் பட்டன்ல ஸ்லைட் ப்ளே இருக்கு. அந்த இது ஸ்லைட்டா, ஆமா, ரொம்ப சீரியஸா பயப்படுற மாதிரி இல்ல. ஐ யூஸ் த ஃபோன் வித் கேஸ், ஸோ டே டு டே ஹேண்ட்லிங்ல பிரச்சனை இல்லை. அடிக்கடி கேஸை கலட்டி மாட்ட வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸ்டில் Xiaomi சைட்ல இருந்து இன்னும் பெட்டரா பட்டன்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் பண்றது ஸ்கோப் இருக்கு. நல்லா பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆமா பண்ணணும். எனக்கு என்னன்னா ரொம்ப ஆடுதுங்கிறாரு இல்லையா, ஏன்னா இந்த Redmi Note 14 Pro Plusலாம் இல்லையே. ஆமா, Xiaomi 15ல மட்டும் தான் ஆடுதுன்றாரு. ஏன்னா அல்ட்ரால நல்லா தான் இருக்குது. அது நம்ம செக் பண்ணி பார்த்தோம் ஆல்ரெடி. கரெக்ட், பார்த்தோம். ஏன் 15ல இருக்குன்னு தெரியல. ஏன்னா இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காருல, எனக்கும் இருக்கு அப்படின்னு. 65,000 ரூபாய் போன்ல நம்ம இந்த தடவை சோகம் என்ன தெரியுமா, நமக்கு 15 கிடைக்கல, அல்ட்ரா மட்டும் தான் கிடைச்சது. அதனால டைட்டா இருக்கு. அதனால அதை தான் கவர் பண்ண ரொம்ப டைட்டா இருக்கு. ஆமா, நவுறவே இல்லை, அது அப்படியே நிக்குது. ஆக்சுவலா என்ன மேட்டர்னா 15 எனக்கு கிடைக்கலங்க. சரியா, நம்ம நண்பர்கள் தான் 15 பத்தி டேட்டா நமக்கு ஷேர் பண்ணாங்க. கரெக்ட். கிடைச்சிருந்ததுன்னா நீங்க சொன்ன உடனே நான் கண்டிப்பா இப்போ லைவா கூட செக் பண்ணி பார்த்திருப்பேன். 15 அல்ட்ரால அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. சொல்ல போனா இப்பதான் அந்த கேஸ்ல இருந்து கழட்டி சும்மா பாக்குறேன். ஏன்னா பெரும்பாலும் நான் கேஸ் இல்லாம இது யூஸ் பண்றது இல்லை. ரீசன் என்னன்னா இந்த கேமரா பம்புக்கு அதுக்கும் ஸ்கிராட்ச் ஆகும் ஒரு பயம். கீழே எங்கேயா போட்டா தட்டுன்னா கரெக்டா கிளாஸ் தான் அடிவாங்க. ஆமா, வேதனை உடையிலோ இல்லையோ ஸ்கிராட்ச் ஆச்சுனாலே வேஸ்ட்டுங்க. அது திரும்ப ஃபுல்லா கிளாஸை மாத்திர மாதிரி முடிச்சு விட்டீங்க போங்க தான். சரியா, அடுத்து ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறவர் வந்து ஃபார் ஐபாட் போட்ரானிக்ஸ்ல 750 rupeesக்கே பென்சில் அவைலபிளா இருக்கு ப்ரோ. ஆமா, இட்ஸ் ஈவன் சப்போர்ட்ஸ் பாம் ரிஜெக்ஷன். சூப்பர் ப்ரோ. அப்ப என்னன்னா இது வந்து யூனிவர்சல் பென்சில்னு சொன்னாங்க. ஐபேட்ல பாம் ரிஜெக்ஷன் ஒர்க் ஆகுது. நம்ம போட்டிருந்தாலும் அல்ட்ரா ப்ரோ லிங்க் அதுல இருக்கு. ஆனா ஆண்ட்ராய்டு கிடையாது. பட் ஆனா இவர் வந்து 750 ரூபாயில போட்ரானிக்ஸ்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றாரு. அதான் இப்போ இந்த இடத்துல வித்தியாசம் நான் என்ன பாக்குறேன்னா, ஒருவேளை இது வந்து போட்ரானிக்ஸும் யூனிவர்சல் பென்சிலா இருந்ததுன்னா மாஸ் தான். ஆமா, ஆனா ஐபேடுக்காக நீங்க வாங்குறதா இருந்தா 750 ரூபாய் கொடுத்து இதை வாங்கினாலே போதும். ஆமா, ஐபேடுக்கு இதுவே யூனிவர்சல் பென்சில் வேணும் போதுதான் அது உள்ள வருது. நிறைய பேர் பாம் ரிஜெக்ஷன் கேட்டிருந்தாங்க. ஆமா, ஆண்ட்ராய்டுல ஒர்க் ஆகாது, ஐபேட்ல ஒர்க் ஆச்சு அந்த அல்ட்ரா ப்ரோ லிங்க். இது வந்து இவர் ஐபேடுக்கு சொல்லி இருக்காரு, சீப்பா இருக்கு. சூப்பர். இப்போ இன்னொருத்தர் வந்து என்னன்னா கவி ஸ்டாம் அப்படிங்கிற நண்பர் வந்து இது ஸ்பைஜன் தானே, அதுலயும் ஸ்டைலஸ் இருக்கு 1700 ரூபாய்க்கு. பெஸ்ட் பில்ட் குவாலிட்டி had been dropped for more than 10 times accidentally but never had ever எந்த பிரேக் டவுனும் இல்ல, எந்த ஃப்ராக்மெண்ட் அதாவது டேமேஜே இல்லாம நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்றாரு. ஸ்பிஜன் ஸ்டைலஸ்ங்க. ஸ்பைகர் நல்லா இருக்குங்க, அவன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, அடுத்து வந்து ப்ரோ உங்கள் சேனலுக்கு வரதுக்கு முன்னாடி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னன்னு கூட தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த சோகால் டெக் சேனல்ஸ் வெறும் ஸ்பெக்ஸ் நல்ல கலர் சொல்லி நம்ப வச்சிடுறாங்க. அப்டேட்ஸ் பற்றி எதுவும் பேச மாட்டாங்க, வெறும் ஸ்பெக்கை வச்சே வீடியோவை முடிச்சு விட்றாங்க. வில் ஆல்வேஸ் சப்போர்ட் யூ ப்ரோ. நன்றி, தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலாக அதான் யூசர் ரிவ்யூ முக்கியம். அப்டேட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணுறது நல்லதாங்க. அது கொடுத்தா கரெக்டா இருக்கும். அப்பப்போ எல்லாருமே, ஏன்னா எல்லா போனுமே மாறுது. இப்போ ரீசெண்டா 13R எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க, அப்டேட்ல வந்து முடிச்சு விட்டான் அப்படின்ட்டு. 5 மணி நேரம் தான் ஸ்கிரீன் டைம் வருதுன்றாங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்தா கண்ணீர் வருது. 13R எவ்வளோ மாசா இருந்த போன் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நீ வந்து சேல் போட்டு அந்த பட்ஸ் ஃப்ரீயா கொடுக்கும் போதே எங்களுக்கு டவுட் வந்துச்சு. அந்த மாதிரி தான் இருக்குது. வலிக்கு இல்லை, இப்பதான் எல்லாரும் வாங்கியிருப்பாங்க. எல்லாரும் 5 மணி நேரம் சொட்டி புது அப்டேட் வந்திருக்கும், இன்ஸ்டால் பண்ணி இருந்திருப்பாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் தான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் அப்டேட்டே வேணாம் சார், எனக்கு என்னை அப்படியே விட்டுருங்க, நான் அப்படியே கிளம்புறேன். நான் சந்தைக்கு போகணும், ஆத்த வையும் காசு கூட தான், எனக்கு வேணவே வேணாம்.
ஓகே, அடுத்து என்னன்னா பாரதிராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஆமாம் ப்ரோ ரியல்மி 10 Pro Plus 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நல்ல ஃபோட்டோ எடுத்தான், அப்டேட் வந்துச்சு, அவ்வளோதான். இப்போ வரைக்கும் அந்த குவாலிட்டி ஃபோட்டோ எடுக்க முடியல. அப்போ டவுன் கிரேட் தான் பண்ணணும் போல. நிறைய பேர் அது ஒருத்தர் டவுன் கிரேட் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் சூடே ஆகலன்னு ஒருத்தர் போட்டுருந்தா. டவுன்லோட் பண்ணிட்டாரான், ஆண்ட்ராய்ட் 12 போயிட்டாரான். சூப்பராக இருக்கும் ஃபோன், சூடே ஆகலையாம். OnePlus 11R கொதிக்குதான். ஆனால் அது லேட்டஸ்ட் அப்டேட்ல இருக்குது 11R. இது டவுன் கிரேட் பண்ணி ஆண்ட்ராய்ட் 12 போட்டோன்னா ரியல்மி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இஷ்யூ அப்படின்றாரு அவர். SOT இப்போ 9 மணி நேரம் வருதான், அதுக்கு முன்னாடி 4 மணி நேரம் வந்துச்சான். அப்கிரேட்ல ஏன்னு கொண்டு வந்து போன் ஓவர்லோட் பண்றானுங்க ஏஐ ப்ராசஸிங்ன்ற பேர்ல. இந்த ஏஐ வேற பொழுதுனிக்கு ரன் ஆயிட்டு இருக்குங்க. இப்போ மைக்ரோஃபோன் வேணும், எல்லாம் வேணும்னு வைங்களேன், உங்க ஆன் ஸ்கிரீன் டேட்டா வேணும், என்ஜின் ஓட்டுறோம் நாங்க கார்ல போன்ல. இல்ல நிஜமாவே இது வந்து ஒரு பிரச்சனையா தான் நான் பாக்குறேன். யாருக்கு இப்போ இதை தான் பிரச்சனையா ரைஸ் பண்ணணும். ட்விட்டர்ல எதை உட்காந்து பிரச்சனையா ரைஸ் பண்ணுவாங்க தெரியுமா இவனுங்க? இதை ரைஸ் பண்ணுங்க. எல்லா புது போனுக்கு மட்டும் தாங்க நாங்க பேசுவோம், பழைய போனா போனா போய் போட்டோம், அதெல்லாம் எங்களுக்கு தேவை. ஓகே, அப்புறம் வந்து சுந்தர் அப்படிங்கிற நண்பர் வந்து, சில பர்சன் OnePlusல கேமிங்க்கு ஆனால் எஸ்ஓசி இருக்கிற ஃபோன் வாங்கிட்டு கேம் விளையாட மாட்டாங்க, ஆனால் சோஷியல் மீடியாவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களும் ஃபஸ்ட்டு ஹை பர்ஃபார்மன்ஸ் மோடு ஆனில் தான் இருக்கும், லாங்காக ஒய்ஃபை யூஸ் பண்ணாலும் ஹீட் ஆகுது, மொபைல் டேட்டா யூஸ் பண்ணாலும் ஹீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல ஹை பர்ஃபார்மன்ஸ் மோடு ஆனில் இருக்குது, அதனால தான் ஹீட் ஆஃப் பண்ணணும் அப்படின்ற அவர் சொல்கிறாரு. டிஃபால்ட்டாக ஆனில் இருக்கும். அது சாம்சங்லேயும் அதே மாதிரி தானே, லைட் மோட் இருக்கும். ஆமாம். இல்லை இது எனக்கு என்னன்னா ப்ரோ, நீங்க சொல்றது 100% உண்மை ப்ரோ. அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃபோன் ஓட மாட்டாங்க, ஃபோனை வாங்கிவிட்டு வெறும்னே வந்து இந்த இது இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க. அது வேலைக்காது, உண்மைதான். நம்ம சொன்னா யாருக்கு புரியுது சொல்லுங்களேன்? ஆமா, சொன்னோன்னா ஏதோ வேணும்னே வரும்னு சொல்றாரு. ஹை பெர்ஃபார்மன்ஸ் மோட்னா ரெஸ்ட்ரிக்ஷனே இருக்காதுங்க, RAM கேம் எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது, எல்லாமே ஓடிட்டு இருக்கும் பின்னாடி. இவ்வளவு இருந்து என்னத்த வாழுது? நார்டில் என்னடான்னு பார்த்தா ஒரு 4 ஆப் தள்ளி போனா ஃபர்ஸ்ட் ஆப் செத்து போயிருது. ஆமா, இது ஆல்ரெடி நிறைய பேர் OnePlus 12R யூசர்லாம் 8GB RAM வச்சுட்டு கதறிட்டு இருக்கீங்க. 16GB RAMல பிரச்சனை இல்லை, 8GBல பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் இதை புலம்பிருக்கீங்க. ஒரே டிவைஸ் டிஃப்ரெண்ட் RAMல ப்ராப்ளம்ஸ் வருது. ராயல் கோஸ்ட் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ நான் வந்து WFC 510 யூஸ் பண்ணுறேன், ஸ்டார்டிங்கில் பிடிக்கல, அந்த ரேட்டுக்கு மற்ற பிராண்டில் ANC கொடுத்து இருந்தாங்க, பட் இப்போ நல்லா இருக்கு. 5000 ரூபா பட்ஸுங்க இது, சோனியில் சூப்பராக இருக்குங்க. ஆடியோ ஃபைல் குவாலிட்டி வரும், பேஸ்லாம் என்ஹான்ஸ்டாக இருக்காது, பக்காவாக இருக்கும், 360 ஆடியோ இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். 2000 மணி நேரமா? ஆமாம், 2000 மணி நேரம். அதில் இப்போ காட்டுது இல்லை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, சோனி ஆப்பில் காட்டும். இந்த பட்ஸை வந்து 2000 ஹவர்ஸ்க்கு லிசன் பண்ணியிருக்காருங்க அவர். இன்னும் ஓடிட்டு இருக்காங்க, அது சாவலை இன்னும். இல்லை எது கேட்குறேன்னா 24 ஹவர்ஸ் அப்படின்னா ஒரு நாள். ஆமாம், 10 நாள் தொடர்ந்து கேட்டால் அவர் ஆஃபீஸ் போய் மாட்டிடுவார் போல, 10 மணி நேரம் ஒர்க்கு அப்படியே, புரியுதா? ட்ராவலு ஒர்க்கு அந்த மாதிரி சொல்கிறாரு போல. 6 monthsல 1 டேல அதாவது பண்ணியிருக்கேன், அதை 2168 ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் 6 மாதத்தில். 1 டேல 10 ஹவர்ஸ் ஆவரேஜாக யூஸ் பண்ணுவேன், ஆனாலும் ஆடியோ குவாலிட்டி அப்படியே இருக்கு ப்ரோ. ஆமாம், 3rd ஃப்ளோரில் இருந்து கீழே போட்டிருக்கு, கீழே விழுந்துருக்கு, அப்பவும் கூட ஒன்றுமே ஆகலை. அது கொஞ்சம் சாலிடான பிளாஸ்டிக், இங்கே சோனியில் யூஸ் பண்ணுறது சீப்பாக இருக்காது. நீங்கள் 5000 ரூபா பட்ஸ் வாங்கினாலுமே திக்கான ஹார்ட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நல்லா ப்ரொடெக்ட் ஆகுது. 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்திருக்கு, பட்டு தெரிச்சு பறந்துருக்கு, டேரெக்டாக அந்த ரப்பர் டிப்பில் விழுந்திருக்கும், அப்படி கூட இருக்கலாம்ல. நேரம் நல்லா இருந்திருக்கு, யூ காட் சம் குட் டைம். ஆமாம், ஓகே. அப்புறம் GNED 35, ஹாய் ப்ரோ, ஐ எம் யூசிங் Redmi 14C. There is problem when I keep hand on top of the phone, there is network speed is low. ஆமா, when I take the hand from the top of the phone, the network speed is normal. அப்ப அந்த இடத்துல தான் ஆண்டனாவை ப்ளேஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க அத தான் பிளாக் பண்றீங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டைல்ல you are using the phone wrong, you are holding the phone wrong. holding it wrong. அத கரெக்ட்டா ஹோல்ட் பண்ணுங்க, மேல வந்து கையே கொண்டு போக கூடாது, காது பக்கமா வச்சு பேசவும் கூடாது. ஆமா, ஸ்பீக்கர் போட்டு தூரமா வச்சு பேசணும், இல்ல ஹெட்போன்ல பேசுங்க. என்னையா இதெல்லாம் என்னத்த சொல்லன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி நெட்வொர்க் இஷ்யூ வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லான விஷயம் தான். ப்ளஸ் இப்போ ஏதாவது டவுன்லோட்லாம் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் கையில் எப்படி பிடிச்சா அப்போ என்ன ஆகிடும்? ஆமாம், டவுன்லோட் ஆகாதா? என்னையா அதெல்லாம் கொடுமை. ஸோ இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் தான் ப்ரோ. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக அவங்க அடுத்த வருஷன்ல அந்த ப்ராப்ளம் மாற்றணும். ஹரிபிரகாஷ், OnePlus 12R ஹீட் நல்லா ஆகுது ப்ரோ, அப்டேட்டுக்கு அப்புறம் சொல்கிறாங்க இதெல்லாம். சரி, OnePlus 12R அது என்னன்னு பார்ப்போம், அது நிலமை என்னன்னு பார்ப்போம். இருந்தா நீங்களும் சொல்லுங்க உங்களுக்கு என்ன. OnePlus 12Rல நேரா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு போக வேண்டியதான். அது ஒருத்தர் போட்டிருக்காரு, நான் கஸ்டமரா போட்டேன்னா ஃபோன் சூப்பரா இருக்குது அப்படின்ட்டாரு. 10 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம் வருது, 9 மணி நேரம். ஆமா ப்ரோ, நிஜமாதான். ஏன்னா வாரண்டி முடிஞ்சிருச்சு, நீங்க அழகா ஏதாச்சும் ஒரு கஸ்டமரா போட்டு OnePlus 8 Pro எல்லாம் பாஸ் பண்ணுதுங்க, எவ்வளவு பழைய ஃபோன், அதெல்லாம் ஜாலியா யூஸ் ஆகுது. அப்போ 12R 8 Gen 2 ஓட பறக்கும். ஆமா, ஓகே. அப்புறம் வந்து சாம் அப்படிங்கிறவர் வந்து, yes bro, now it's been like 2 to 3 weeks, YouTube started to warm a bit,
than before and draining battery little more than before. இது கொஞ்சம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க யூடியூப்ல ஹீட் ஆகுது அப்படின்றது. நிறைய பேர் நம்ம கேட்டதுக்கு ரிப்ளையும் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கும் சூடாகுது, எனக்கும் சூடாகுது. அதாவது ரீசெண்டா ஒரு 2-3 இயர்ஸ் ஓல்டு இருக்க போன்லலாம் ஹீட் ஆகுது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, புது போன்ல ஹீட் ஆகுது. இந்த யூடியூப் வந்து நிறைய டேட்டா கலெக்ட் பண்றான் இப்ப. நல்லா பண்ண முடியாதா? நம்ம எங்க இருந்து ஆஃப் பண்றது? நம்ம எல்லாத்தையும் ஆஃப் இல்ல இந்த சென்ட் டயக்னாஸ்டிக்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ற மாதிரி கூகுள் ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி இதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் நம்ம ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்போம். அது எல்லாமே நான் எடுக்கிறதே இல்லைன்னு கூட தான் சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது. ஆனா நிஜமாவே வந்து இப்ப யூடியூப் கொஞ்சம் எல்லா போன்லயுமே ட்ரெயின் பண்ணுது சொல்றாங்க. நிறைய பேர் கமெண்ட் டாப் டயர்ல போய் நிக்குது. 1 hour யூஸ் பண்ணாலே கூட மேல போயிடுது பேட்டரி சார்ட்ல. ஸோ அது உண்மைதான், நம்ம பார்ப்போம். ஏன்னா இதுல என்ன ஹைலைட்னா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இருந்ததுன்னா யூடியூப் தப்பிச்சிருது. ஆமா, ஏன்னா அவனுங்க முந்திக்கிட்டு போய் டாப்ல இருப்பாங்க. ஃபேஸ்புக் ஒருத்தருக்கு 33% பேட்டரி ட்ரெயின் பண்ணி இருந்துச்சு. அவரோட சார்ட்ல போட்டிருந்தாரு ஒருத்தர், மிரண்டுட்டான் பார்த்துட்டு. ஃபேஸ்புக் எதுக்கு 33%? 100ல இருந்து 33%, 67% மீதி. நீ ஒரு நாள் முழுக்க 33% ட்ரெயின் பண்றான். ஆமா, அப்படி என்ன ஒரு என்ன காலைல இருந்து ஃபேஸ்புக்லயே வந்தாரு, டேட்டா கலெக்ட் பண்றாங்க, டேட்டா என்ட்ரி ஜாப். இந்த ஃபேஸ்புக்கில் வந்து மார்க் ஜுக்கர்பர்க் இதுதான் பண்ண சொல்றாரு போல எல்லாரையும். ஹரி சரவணன் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட் ப்ரோ, ஹவு டு செலக்ட் ஃபோன்? நல்ல ப்ராசர் இருந்தாலே அது நல்ல ஃபோனா, இல்லைனா அந்த பிராண்டு அந்த ப்ராசரை எப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது, ஆப்டிமைசேஷன் மீன் அது விஷயமா? இல்லைனா இப்போ பிக்சல் மாதிரியான ஃபோன்லாம் 1.1 மில்லியன் வரல, அவசியம் அதான் அன்டு ஸ்கோராக இருக்குது, பட் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அதே இது நிறைய பிராண்டு நான் அந்த ப்ராசரை யூஸ் பண்ணுறேன், இதை யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்மூத்னஸ் இல்லை, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேவலமாக இருக்குது. எக்ஸாம்பிள் ஃபண்டச் ஓஎஸ் யூஐ ஒரு ஃபோனுக்கு எவ்வளோ முக்கியமோ அன்டு ஸ்கோர்லாம் அவ்வளோ பெரிய மேட்ரா. ஆமாம், ஐக்கூ, விவோ, ஷாமி மாதிரியான ஃபோன்ஸ்லாம் நல்ல ப்ராசர் கொடுத்தாலும் அவங்க ஃபோன்ஸில் பிக்சல், சாம்சங், ஆப்பிள் மாதிரி நல்ல ஆப்டிமைசேஷன் பண்ணுறதில்ல, நல்ல யூஐ இல்லை. அவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கலாம்னு தோண மாட்டேங்குதான். எதனா யூஐ பற்றி யோசிச்சாலே அவங்கள ஸ்டாப் பண்ணுது வாங்குறதுக்கு. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஹரிஷ் சரவணன், நீங்கள் இந்த ட்விட்டர் பக்கம் வந்தீங்கன்னா நிறைய பூனைகள் சுத்தம். அதுங்க கிட்ட போய் இந்த கமெண்ட் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா எல்லாம் கடிச்சு வச்சிடும். ஆமாம், கடிச்சிருவாங்க, ஊசி போடணும், ஜாம்பிஸ். நீங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க இல்லையா? இதை மாதிரியான பாயிண்ட் எல்லாம் எவனுமே அங்கே பேச மாட்டோம். ஆமாம், நீங்கள் வந்து ட்விட்டர் பக்கம் வேணா வந்து பாருங்க. இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு வீடியோவில் பரத் சொல்லுவான், ஊரில் இருக்கிற ஒரு 4-5 பேர் வந்து நம்மளை திட்டிட்டு போயிடுவான். ஆனால் வீடியோ 4000 பேர் பார்த்துருப்பான். ஆமாம், 4 பேர் திட்டுறாங்க. கரெக்ட். சரி, மீதி ஒரு 40 பேராவது வந்து எனக்கு ஆறுதலா அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். யாருமே வர மாட்டாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, ட்விட்டரு இந்த நிலைமையில தான் இருக்கு. எல்லாரும் ஜாம்பியா சுத்திட்டு இருக்காங்க, டார்ச்சரா இருக்கு. நீங்க வந்து உள்ள போனீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? உங்களை ஜாம்பியில வந்து கடிக்கும். நீங்க அப்ப தெரிஞ்சுப்பீங்க. நீங்க சொன்னதை வந்து நீ அப்படி சொல்லலாம், ப்ரூஃப் கொடு அப்படின்னுவானுங்க. ஆனா அவனுக்கு வந்து எந்த ப்ரூஃபும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, விஸ்வஜித் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஐ எம் கரண்ட்லி யூசிங் 12 or 16 GB. In the recent update 15.0.0.830, I don't have any heating issue. Working fine, even I am playing both Free Fire and BGMI at the max settings. 8 Gen 2 is still a monster. Works fine, but the battery, my SOT is around 6 to 7 hours, but it's fine. And if anyone needs the phone with good software experience and feature-rich software, you can consider buying OnePlus. But I use on mobile data. So இது வந்து வேற லெவல் டேட்டா. இவருக்கு நல்லா இருக்கு 12R. அதுக்கு முன்னாடி தான் ஒரு 12R பார்த்தான்ல. 16 GB RAM இருக்குமா? ஓகே, 16 GB RAM. அதனால நல்லா இருக்கு. அப்போ OnePlusலாம் வாங்கினா பெரிய RAM தான் வாங்கணும் போல. மினிமம் 12ஆவது வாங்கணும். 8லாம் வாங்கினா சோலி முடிஞ்சுன்னு அர்த்தம். இப்போ இருக்கிற அந்த சாஃப்ட்வேர் ஆப் இது 12 இருக்கு ப்ரோ. இதுவே வந்து ஆப்லாம் க்ளோஸ் பண்ணிடுது. 12மே ஆகும்ல. 12 GB RAM. இதுவே ஆப்லாம் க்ளோஸ் பண்ணிடுது. அப்படியே என்ன? ஆமா, நிறைய ஓபன் பண்ணா அப்புறம் இருக்கும். அப்ப 16 GB வாங்கணும் போல. நிறைய ஓபன் ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஓகேயா, இதை விடுங்க. கொஞ்சம் பின்னாடி இங்கே போவோம். இதெல்லாம் ஈஸி ஆப்பு. இங்கே போவோம். ரொட்டேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். கமெண்ட்டே க்ளோஸ் பண்ணிடுச்சு. சரியா? அதனால 12 GB RAM வந்து என்ன 16 GB வேணுங்க. 12 GB இல்லை 11 GB நாங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணிருப்பாங்க. 1 GB தான் உங்களுக்கு பஃபர் டைப். புரியல. ஏதாவது ஓடிட்டு இருக்கு. அப்படி ஒன்றும் ஓடுற மாதிரியும் தெரியல. அது வந்து மேபி கலர் ஓஎஸ், ஆக்சிஜன் ஓஎஸ், ரியல்மி யூஐ அவங்க ஒர்க் பண்ணணும். ஏன்னா மற்றவங்க இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக கலர் ஓஎஸ்ல அந்த பிரச்சனை இருக்கு. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுரும். அந்த கோட் பேஸ் தான் அதில் இருக்குல்ல. பேட்டரி லைஃப் OnePlus அதுக்கு முன்னாடி அப்படி இல்லைங்க. என்னைக்கு அந்த கலர் ஓஎஸோட மெர்ஜ் ஆச்சோ, கலர் ஓஎஸோட இன்ஜின் தான் செமையாக ஒர்க் பண்ணுது. ஓப்பனா யூஸ் பண்ணுறது போது X7 Ultra யூஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுரும். முக்கியமான ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வராது, நோட்டிஃபிகேஷன் டிலே இருக்கும். இத்தனைக்கும் 12 GB RAM 2 செம்ம டென்ஷன் ஆகும் அது. ஏன்னா என்னடா ஃபிளாக்ஷிப் போன் தானடா, எதுக்குடா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிற? அதனால தான் பேட்டரி லைஃப் பயங்கரமா இருக்கும். 8 hours 9 hours SOT 5000 mAhல அசால்ட்டா. ஏன்னா எதுவுமே ஓடாது. எல்லாத்தையும் ஃபோன் ஆன்ல இருக்கு, அவ்வளவுதான். ஆனா உள்ள இருக்க ஆப்லாம் கால் வந்தா காட்டும், மெசேஜ் வந்தா காட்டும், அவ்வளவுதான். வேற எந்த ஆப்பும் வராது அதுல.
சரி, ஒலிவியா அப்படிங்கிறவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி டி கூகுள் அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. செப்பரேட் டாபிக் நீங்க வேணா. ஆமா, டி கூகுள் வந்து ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி வந்து இந்த கிரஃபீன் OS மாதிரி OS இருக்கு, அதெல்லாம் வந்து பிக்சல்ல போட்டுருக்காருங்க. கிராஃபின் OS டி கூகுள் தான். கூகுள் போன்லயே கூகுள் இல்ல. நல்லா இருக்கா? அங்கதானே ட்விஸ்ட் வச்சான். இந்த மாதிரி இப்போ ரீசெண்டா ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து இந்த டெல்லியில இருக்கான். அந்த பையன் அவன் வந்து 9A வாங்கிட்டு இதான் போட்டு புதுசா வாங்கி உடனே டி கூகுள் தான் டைரக்டா கிராஃபின் OS போட்டுட்டு அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். சூப்பர் சூப்பர். மைக்ரோ ஜி யூஸ் பண்ணலாங்க, ரொம்ப ஃப்ரேம்வொர்க் இருக்கு, அதுல எல்லாமே வந்துரும். ஏன்னா நீங்க கேட்கலாம், இப்ப நான் கான்டாக்ட்லாம் எப்படி ப்ரோ பேக்கப் எடுக்கிறதுன்னு கேட்கலாம்ல. ஸோ அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கூகுள் சர்வீசஸ் வேணும். ஸோ அதுக்கு நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரஞ்சித் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஆமாம் ப்ரோ, இன்ஸ்டாண்ட் யூடியூப்ல சில டைம்ஸ் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் வார்ம் ஆகுது, நல்லாவே தெரியும். ஐ ஃபேஸ் திஸ் இஷ்யூ இன் மை ரியல்மி GT6. க்ளோஸ் பண்ணால் கொஞ்சம் நேரத்திலேயே வார்ம்னஸ் குறையும். ஆல்சோ சம்டைம்ஸ் இட் வில் அஃபெக்ட் த SOT as well. 7 to 8 hours இருக்க வேண்டியது 6 to 5.5 hours. ஏன்னா ஹீட் இல்லை ப்ரோ, ஹீட் வந்து பேட்டரி ட்ரெயின் செம்மையாக இருக்குங்க. அது இன்ஸ்டாகிராம் ஆகிறது தெரிஞ்ச விஷயம் தான். யூடியூப் புதுசாக வந்தது தான் இப்போ எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பாருங்க, சித்தார்த்துங்கிற நண்பர் வந்து யூடியூப்ல வீடியோவை 1080p அபோவ் வச்சு ப்ளே பண்ணா ஃபோன் ஹீட் ஆகுது ப்ரோ. ஆல்சோ பேட்டரி ட்ரெயினும் அதிகமாக இருக்கு டியூரிங் 1080p அண்ட் அபோவ் குவாலிட்டி. 1080p அண்ட் அபோவ் குவாலிட்டி போனாலே உங்களுக்கு வந்து ஹீட் ஆகுது ப்ரோ. இது வந்து எல்லாரும் சொல்றது மாதிரி இருக்கு. சரி, ஒருவேளை ஃபோன் தான் ஹை குவாலிட்டி வீடியோ ப்ளே பண்ணால் கஷ்டப்படுதோன்னு நினச்சேன். தென் ஒன் டே ஜியோ ஹாட்ஸ்டாரில் மேட்ச் லைவாக பார்த்தேன் வித் ஹையஸ்ட் குவாலிட்டி. சூடே ஆகலை, ஃபோன் ஹீட்டே ஆகலை, நாட் ஈவன் வார்ம்னஸ். ஆமாம். ஆல்சோ பேட்டரி ட்ரெயினும் அதிகமாக ஆகலை. ஏன்னா ஜியோ அப்பப்போ 4K ப்ளே ஆகும் ஃபுல் இதில் போட்டிங்கன்னா. போக்கோ FIலேயே இப்படி இருக்கு. ஆமாம், ஆக மொத்தம் போக்கோ FI இப்போ நல்லா இருக்கு போல. அவர் தான் சூடாகலைங்கிறாரு. எப்போ யூடியூப் பார்த்தா, இன்ஸ்டாகிராம் பார்த்தா எல்லா ஃபோனுமே கொதிக்குது. யூடியூப் தான் புது வரவு. ஆமாம், நாங்கள் கொஞ்சம் சூடு வச்சுக்கிறாங்க அப்படின்னு லைட்டாங்க கொஞ்சம். இது எப்படி ஆயிடுதுன்னா எனக்கு தெரியல. மக்கள் காமனா யூஸ் பண்ற ஆப்பே இந்த மாதிரி கோளாறு பண்ணா எப்படி அவன் யூஸ் பண்ணுவாங்க? நிஜமா ப்ரோ, கடுப்பாகுது. அடுத்து அதான் சந்தான கிருஷ்ணன் ப்ரோ வந்து, என் ஃப்ரெண்டு iPhone 15 வாங்கி 1 year ஆச்சு ப்ரோ. ஓகே, 2 weeks பிஃபோர் பேசினேன். அதாவது 1 year ஆயிருக்கு இல்லையா, அவனுக்கு 1 weekல 15% பேட்டரி ஹெல்த் கம்மி ஆயிடுச்சு. 1 weekல 15% ஹெல்த் போயிருச்சான். சடன் ட்ராப். அது வரைக்கும் 100லேயே இருந்திருக்கும் போல, பொட்டுன்னு போயிடுச்சு. நம்ம ஃபோன் அப்படி தாங்குமோ? இல்லை, உங்களுக்கு போனால் சிம்மு போடல, அதனால தப்பிச்சிடும். சிம்மு போடல தான் ஒரு 5% குறையும். 15லாம் போகாது. 5%? மனசு கேட்கலங்க. ஆனா இது வந்து ஒரு கொடுமை தான். அது அந்த பேட்டரி ஆன்சைட்டி தாங்க கடுப்பு. ஆப்பிள் ஃபோன் அப்படியே யூஸ் பண்றதை விட்டு எல்லாரும் அந்த பேட்டரி ஹெல்த்தை நோட் பண்றாங்க. இதை போட்டால் ஒரு பையன் ட்விட்டர்ல வந்துட்டான், இந்த மாதிரி நான் போட்டிருந்தேன், சிம் இல்லாமல் இந்த ஃபோனை யூஸ் பண்ணால் மாஸ் பண்ணுதுங்க, பாருங்களேன் 141 சைக்கிள் போயாச்சு, ஆனால் இப்பயும் தலைவன் வந்து 100%ல இருக்கான். நான் போட்டிருந்தேன், இதெல்லாம் என்ன சோவாட் 300 சைக்கிளுக்கே 100% தான் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கான். யாரா நீ எங்கேந்திரா வர 300 சைக்கிளுக்கே 100% தான் இருக்குங்கிற அந்த மாதிரிலாம் நான் ஒரு சில பேர்லாம் 200 டச் ஆகும் போதே 98, 97 போயிருதுங்க. நாம காமனா பார்க்கறது அதுதான். கேஷுவல் யூசர்மே 20% அபோ, அது சாரி 20 வாட் அண்ட் அபோ சார்ஜர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. மொபைல் டேட்டா வர அடிஷன் இருக்குது. கரெக்ட், 5G. ஏன்னா அது நெட்வொர்க் வேற கொஞ்சம் கம்மி, நிறைய ட்ரெயின் ஆகும் நெட்வொர்க்ல. சிம் போட்டிங்கன்னா, ஜியோலாம் போட்டிங்கன்னா குடிப்பான் ஆப்பிள். கண்டிப்பா, என்னத்த சொல்ல. ஸோ இதுதான் ஃபேக்ட்டுங்க. அடுத்து வந்து ரசான் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து, ஐ எம் வாட்சிங் ஆல் யூடியூப் வீடியோஸ் இன் அட்வான்ஸ் குவாலிட்டி, ஈவன் யுவர் வீடியோ இன் 2160p, பட் நோ ஹீட்டிங் இஷ்யூ வித் மை ரெட்மி நோட் 8 ப்ரோ. ஏன்னா அது பழைய ஃபோனு, நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் என்ன ப்ரோ பண்ண முடியும்? இதுக்காக எல்லாருமே வந்து இருக்கலே அதில் பழைய ஃபோனுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா புதுசாக வர லேட்டஸ்ட் ஃபோனில் 5G ஒரு பிரச்சனை. அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, AI கொடுத்துறீங்க, ஃபிளாக்ஷிப் சிப், ஏதாவது ஒன்று லைவ் இன்டர்பிரேஷன், டிரான்ஸ்லேஷன் ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகளும் வந்துருது. இதே ஒரு 7 வருஷம் முன்னாடி உள்ள போன், 6 வருஷம் முன்னாடி உள்ள போன் போனா அது குழுக்குள்ளும் ஜாலியா இருக்கு. போட்டோ கூட நல்லா எடுக்குதுங்க அந்த போனு. அத சொல்லுங்க, போட்டோ நல்லா எடுக்குது இல்ல. இன்னொரு சோகத்தை சொல்லிட்டா, Note 8 Pro is known as a boiler. ஆமா, ஏன்னா இல்ல G90T இருக்கு. ஆமா, அதையே ஒரு மனுஷன் வந்து இப்படி யூஸ் பண்ணி ஜாலியா இருக்குங்கிறாரு. சூடே அவலன்றாரு. யோ வெக்கமா இருக்கியா எனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சிரிக்கிறாங்க சார். ஆனா சிரிக்க வேணாம்னு சொன்னா அப்படிதான் இருக்கு. சரி, என்னத்த சொல்ல. சரி, கிருஷாந்த் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, ஐ எம் யூசிங் Nokia 5.4 அண்ட் ஐ எம் நோட்டிசிங் த ஹீட்டிங் இஷ்யூ நியர் த சார்ஜிங் போர்ட் while சார்ஜிங் while வாட்சிங் யூடியூப். அது வந்து ஸ்பீக்கர் சூடாகும் ப்ரோ, which is new. I have noticed this mostly while traveling, even with mobile data off. I would either listen to stored music or just sleep, but still noticed this. What is your thought on this? Has anyone noticed this? இவரு பாட்டு கேட்கறது ஸ்பீக்கர்ல கேட்கறாரான்னு சொல்லலையே.
இந்த ஸ்பீக்கர் இருக்காது ப்ரோ. எப்படி ட்ராவல் பண்ணும்போது எப்படி ஸ்பீக்கரில் கேட்பீங்க? எல்லாரும் சுற்றி போய் உட்காந்துருவாங்களா? கரெக்டு. ஆனால் எப்படி இது எதுக்கு கேட்குறேன்னா, பாட்டு வந்து நான் இப்போ ஹெட்ஃபோன்ஸில் கேட்குறேன்னே வைங்க, அதுக்காகலாம் டைப் சி போர்ட் பக்கத்தில் சூடாகுமா? தெரியலையே. சடனாக அவர் புதுசாக தான் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ சடனாக யூஸ் பண்ணும்போது வந்திருக்குது. மேபி ஏன் அந்த இடத்துல சூடாகுது அப்படின்னு கேட்குறாரு. மேபி அதில் ஆண்டனா இருக்குமா? நான் இல்லை அதெல்லாம் இல்லை ப்ரோ. மேபி இதுவாக இருக்கலாம், ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள், வாட்டர் இல்லாட்டி இந்த மாய்ஸ்சர் ஏதாவது பட்டு ஏதாவது இருக்கலாம். சோகம் தான். சரிங்க. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு கமெண்ட்ஸ். வேறு சில கமெண்ட்டோட நம்ம திரும்பி இன்னொரு வீடியோவில் சந்திப்பா. வரைக்கும் சிவபாரணி, கௌதம், பார்க்கலாங்க. பாய்.